Dear students, last class we have seen the blotting technology. இல்லையா அந்த blotting technology மூலமாக southern blotting technology மூலமாக எப்படி டிஎன்ஏவை செப்பரேட் பண்ணலாம், அதே மாதிரி northern blotting techniques மூலமாக ஆர்என்ஏ செப்பரேஷன், வெஸ்டர்ன் blotting மூலமாக ப்ரோட்டீன்ஸ் எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்றத blotting technology பார்த்தோம். நெக்ஸ்ட்டு நம்ம ஏற்கனவே பிரித்தெடுக்கப்பட்ட அந்த டார்கெட் ஜீன் இருக்கு இல்லையா, இட் மே பி a DNA or RNA, how the target gene effectively அப்படின்றத bioassay ஃபார் டார்கெட் ஜீன் எஃபெக்ட் அப்படின்றத பார்க்க போகிறோம். பயோஅசே அப்படின்றது என்னென்னா ஆராய்ந்து அறிதல். பயோ அசே அப்படின்னாவே என்னது எக்ஸ்பெரிமெண்டல், பயோ அசே அப்படின்றது உயிர் ஆராய்ந்து அறிதல் அப்படின்றது. ஓகேவா? ஸோ பயோ அசே ஃபார் டார்கெட் ஜீன் எஃபெக்ட். டார்கெட் ஜீன் அப்படின்னு நம்ம எதை சொல்கிறோம் இங்கே? டார்கெட் டிஎன்ஏ ஆர் ஃபாரின் டிஎன்ஏ, பேசஞ்சர் டிஎன்ஏ, எக்ஸோஜீனஸ் டிஎன்ஏ, ஜீன் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் ஆர் இன்சர்ட் டிஎன்ஏ தட் இஸ் டு பி எய்தர் க்ளோன்ட் ஆர் ஸ்பெசிஃபிகலி மியூட்டேட்டட். இங்கே நம்ம டார்கெட் ஜீன் எதை சொல்கிறோம் அப்படின்னா ஃபாரின் டிஎன்ஏ, வேறு தாவரத்துலேருந்து பெற்ற டிஎன்ஏக்குள்ளேயோ அல்லது சம் டிஎன்ஏ மே பி மியூட்டட் அப்படின்னா என்னென்னா சடன் சேஞ்சஸ் அக்கரிங் இன் த குரோமோசோம் நம்பர் ஆர் ஸ்ட்ரக்சர். ஸோ அதுதான் மோஸ்ட் ப்ராபபிளி குரோமோசோம் நம்பரில் ஏற்படக்கூடிய மாறுதல்கள். அந்த மாதிரி மியூட்டேஷன் அடைஞ்ச குரோமோசோம்ஸில் இருக்கக்கூடிய டிஎன்ஏவோ அல்லது க்ளோன்டு டிஎன்ஏ. க்ளோனிங் அப்படின்னாவே என்ன சொன்னோம், நம்ம ஏதாவது ஒரு க்ளோனிங் மெத்தட்லாம் எலாபரேட்டாக சொல்லியிருக்கோம் இல்லையா. ஸோ அந்த மாதிரி க்ளோனிங் டிஎன்ஏல இட் ஹேஸ் அன் டிசைர்டு கேரக்டர்ஸ். ஸோ அதெல்லாம் தான் நம்ம இந்த இடத்துல என்ன சொல்கிறோம், டார்கெட் ஜீன் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேவா? ஸோ இதில் இந்த டார்கெட்டிங் எக்ஸ்பெரிமெண்ட் ஹவ் பின் அந்த ஜீன் டார்கெட்டிங் எக்ஸ்பெரிமெண்ட்டில் மோஸ்ட்லி இந்த டார்கெட்டை எதாக இருக்கும் அப்படின்னா நியூக்ளியஸ் இருக்கும். அதாவது அந்த ஒரு பர்டிகுலர் பிளான்ட்டோ இல்லை ஒரு ஸ்பீசிஸோட டிஎன்ஏக்குள்ளே செலுத்துகிறோம் அப்படின்னா அதோட நியூக்ளியஸ் தான் அதோட டார்கெட் ரீஜனாக இருக்கும். ஃபார் திஸ் பர்பஸ், ஸோ இது நம்ம இந்த பர்பஸ்க்காக 2 vectors ஆர் யூஸ்டு. தே ஆர் இன்சர்ஷன் வெக்டார்ஸ் அண்ட் ரீப்ளேஸ்மெண்ட் ஆர் டிரான்ஸ்பிளேஸ்மெண்ட் வெக்டார். ஸோ த டார்கெட்டிங் த நியூக்ளியை அண்ட் திஸ் லீட்ஸ் டு ஜீன் நாக் அவுட். ஜீன் நாக் அவுட் அப்படின்னா மரபணுவை வெளியேற்ற இந்த ஜீன் டார்கெட்டிங் எக்ஸ்பெரிமெண்ட் யூஸ் ஆகும். ஸோ அதுக்காக என்ன பண்ணுறோம் அப்படின்னா we are using the 2 vectors. வெக்டார் அப்படின்னா நம்மளுக்கு ஏற்கனவே தரும் இல்லையா, இட் இஸ் எ வெக்டார்னா என்ன, இட் இஸ் எ வெஹிக்கிள் இல்லையா. ஸோ இந்த 2 vectors என்னென்ன யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா, ஸோ இன்சர்ஷன் வெக்டார் அண்டு ரீப்ளேஸ்மெண்ட் வெக்டார். சி insertion vector and replacement vector we are using for the target genes. So insertion vector and replacement vector அப்படின்னா என்னன்றதை எலாபரேட்டாக உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. So insertion vectors are entirely inserted into the targeted locus as the vectors are linearized within the homology region. So இந்த inserted vectors அது entirely முழுவதுமாக எதில் உட்செலுத்தப்படும் அப்படின்னா டார்கெட்டட் லோக்கஸ் அப்படின்னா என்னென்னா குரோமோசோம்களில், இதுதான் ஒரு குரோமோசோம் அப்படின்னா இந்த குரோமோசோம்களில் ஜீன்கள் அமைந்திருக்கக்கூடிய அந்த அமைவிடத்திற்கு பேர் தான் என்னது, லோக்கஸ். வாட் இஸ் தட்? The locus is nothing but a particular place where the gene is located in the chromosome is called locus. ஸோ அப்போ இந்த இன்சர்ட்டட் வெக்டார் எதுக்கு யூஸ் ஆகும் அப்படின்னா என்டையராக இன்சர்ட் பண்ணுவாங்க. எங்கே அப்படின்னா டார்கெட்டட் லோக்கஸ் ஆஸ் வெக்டார் ஆர் லீனியரைஸ்ட் வித் த ஹோமாலஜி ரீஜன். ஸோ மோஸ்ட் ப்ராபபிளி வெக்டார் அப்படின்னாவே என்ன இருக்கக்கூடியது, பாக்டீரியல் செல்லில் இருக்கக்கூடிய எக்ஸ்ட்ரா குரோமோசோமல் டிஎன்ஏ தான் நம்ம வெக்டாராக யூஸ் பண்ணுறோம். ஸோ பாக்டீரியலில் எக்ஸப்ட் யூகேரியட்ஸ் எல்லாத்துலேயுமே என்ன பாக்டீரியல் செல்லில் மட்டும் இந்த வெக்டார்ஸ் சர்க்குலர் இன் ஷேப்பாக இருக்கும். ரிமைனிங் எல்லா யூகேரியட்ஸ்லேயுமே அந்த குரோமோசோமல் செக்மெண்ட் வில் பி இந்த லீனியர் ஃபேஷன். லீனியர் அப்படின்னு அந்த நேர்கோட்டில் இருக்கும். ஆனால் பாக்டீரியல் குரோமோசோம் மட்டும் சர்க்குலர் ஃபார்மேஷன்ஸில் இருக்கும். ஓகேவா? ஸோ இங்கே இனிஷியலி தீஸ் வெக்டர்ஸ் ஆர் சர்க்குலர் பட் டியூரிங் இன்சர்ஷன் நார்மலாக வெக்டாரில் இருக்கக்கூடிய அந்த வெக்டாரோட டிஎன்ஏ சர்க்குலராக இருக்கும். அந்த இன்சர்ட் பண்ணும்பொழுது இட் பிகம் ஏ லீனியர். ஸோ அது எதுக்கு யூஸ் ஆகும், லீனியராக இருக்கும். லீனியர் அப்படின்னா நேர்கோடாக மாறும். நேர்கோட்டில் இருக்கும் பொழுது இட் லீட்ஸ் டு டூப்ளிகேஷன் ஆஃப் சீக்வன்சஸ் adjacent to the selectable marker. அதாவது அந்த மார்க்கர் செலக்டபிள் மார்க்கர் அப்படின்னு தேர்ந்தெடுக்கப்பட்ட அந்த அடையாள குறிகளுக்கு அருகில் இருக்கக்கூடிய அந்த தொடர் வரிசை இருக்கும் இல்லையா, சீக்வன்சஸ் இருக்கும் இல்லையா, அது டூப்ளிகேஷன் ஆகும், டபுளிங் ஆகிறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஓகேவா? ஸோ இதுதான் என்னது இன்சர்ஷன் வெக்டார்ஸ். நெக்ஸ்ட்டு த ரீப்ளேஸ்மெண்ட் வெக்டார். ரீப்ளேஸ்மெண்ட் ஆர் டிரான்ஸ்பிளேஸ்மெண்ட். ரீப்ளேஸ்மெண்ட் அப்படின்னாவே என்னது, இட் வில் பி ரீப்ளேஸ் சம் அதர் இல்லையா. ஸோ இட் ஹாஸ் a homology region and it is collinear with the target. This vector is
linearized prior to transfection outside the homology region, and then consequently a crossing over occurs to replace endogenous DNA with the incoming DNA. Homologous அப்படின்னக்குள்ளார it has in a same region, collinear with target region ஓட இருக்கும். இது என்ன ஆகும் அப்படின்னா it will be crossing over, அதாவது homology region and then consequently crossing over occurs due to replacement endogenous DNAவும் incoming DNAக்கும் நடுவில் ஒரு crossing over நடக்கும். ஸோ அதுக்கு யூஸ் ஆகக்கூடியது இந்த ரீப்ளேஸ்மெண்ட் வெக்டர். கிராசிங் ஓவர் நடந்தாலும் என்னாகும், ஆல்ரெடி நம்ம சொல்லியிருக்கோம் இல்லையா, 2 குரோமோசோம்களுக்கு நடுவில் கிராசிங் ஓவர் நடந்தாலும் இட் வில் பி எக்ஸ்சேஞ்சிங் தி லோக்கஸ் அப்படின்னா அந்த ஜீன்களோட பிளேசஸ் வில் பி எக்ஸ்சேஞ்ச். ஸோ அந்த இடத்துல ஃபாரின் டார்கெட் ஜீன்ஸ் வில் பி working as us. Okay, these are the bioassay for the target gene effect. Transfection ஒன்று கொடுத்துருக்காங்க பாருங்கள். Introduction of foreign nucleic acid into cells by non-viral method. Transfection அப்படின்றது இது ஒரு 2 மார்க் கொஸ்டின். இன்ட்ரடக்ஷன் ஆஃப் ஃபாரின் நியூக்ளிக் ஆசிட், அதாவது ஃபாரின் நியூக்ளிக் ஆசிட், ஃபாரின் அப்படின்னாவே இங்கே என்னது, அதாவது அந்த ஓன் பிளான்ட்டுக்கு சொந்தமில்லாத வேறு ஏதாவது ஜீன்களோ இல்லை வேறு என்ன பொருள்களாக இருந்தாலும் that when it will be enter into the another plant, that is called foreign, isn't it? So introduction of foreign nucleic acid into cells by non-viral method. இந்த இந்த non-viral method மூலமாக, அதாவது non-viralனால் என்ன சொல்கிறது உங்களுக்கு, without using of அதாவது வைரல் பாக்டீரியா பேஜ் அப்படின்னா இன்ஃபெக்டிங் வைரஸ் வித் த பாக்டீரியா அப்படின்னு சொல்லுவோம். அந்த மாதிரி இன்ஃபெக்டட் மெத்தட் இல்லாமல் நியூக்ளிக் ஆசிடை அந்த செல்களுக்குள்ளே கடத்துறது தான் இன்ட்ரடியூஸ் பண்ணுறது தான் டிரான்ஸ்ஃபெக்ஷன் மெத்தட். ஓகேவா. நெக்ஸ்ட் ஜீனோம் சீக்வன்சிங் அண்ட் பிளான் ஜீனோம் ப்ராஜெக்ட். ஜீனோம் சீக்வன்சிங் அப்படின்னா என்னென்ன, ஜீனோம் அப்படின்னாவே நம்ம என்ன சொல்லியிருக்கிறோம், the whole complement of gene that determine all characteristics of an organism is called genome. அதாவது ஒரு உயிரினத்தில் இருக்கக்கூடிய மொத்த டிஎன்ஏக்களின் தொகுப்புக்கு தான் பேர் என்னது, ஜீனோம் அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஸோ இங்கே ஜீனோம் சீக்வன்சிங் அண்ட் பிளான் ஜீனோம் ப்ராஜெக்ட் அப்படின்றது என்னென்னா, அந்த மரபணு தொடர் வரிசையும் அந்த தாவர மரபணு செயல் திட்டங்களையும் பற்றி பார்க்க போகிறது தான் இந்த ஜீனோம் சீக்வன்சிங் அண்ட் பிளான் ஜீனோம் ப்ராஜெக்ட். ஸோ the genome அப்படின்றது என்ன இருக்கலாம், இட் மே பி a nuclear genome or mitochondrial genome or plastid genome. அந்த ஜீனோம் அப்படின்னாவே எந்த இடத்துல இருந்தாலும், இப்போ பிளாஸ்டிடாக இருந்தாலும் இல்லை மைட்டோகாண்ட்ரியாவில் இருந்தாலும் அதுவும் இந்த இட் இஸ் மேட் அப் ஆஃப் குரோமோசோம்ஸ். அங்கே இருக்கக்கூடிய டோட்டல் அமௌண்ட் ஆஃப் குரோமோசோம்ஸ் ஆர் கால்டு ஜீனோம் இல்லையா. அந்த ஜீன்களினுடைய மொத்த எண்ணிக்கை தான் ஜீனோம் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இட் மே பி a nuclear genome or mitochondrial or plastid genome. Genome of many plants contain both functional and non-expressive DNA proteins. ஸோ நிறைய தாவரங்களில் இந்த ஜீனோம் எப்படி இருக்கும் அப்படின்னா, செயல் மற்றும் நான் எக்ஸ்பிரஸ் அந்த டிஎன்ஏ ப்ரோட்டீனை நான் எக்ஸ்பிரசிவ் அப்படின்னா இட் வில் நாட் பி எக்ஸ்போஸ் பண்ணாத ஃபங்க்ஷனல் செயல் மற்றும் நான் எக்ஸ்பிரசிவ் டிஎன்ஏ ப்ரோட்டீனை கொண்டதாக இருக்கும். ஓகேவா. ஜீனோம் ப்ராஜெக்ட் ரெஃபர் டு எ ப்ராஜெக்ட் இன் விச் த ஹோல் ஜீனோம் ஆஃப் பிளான்ட் இஸ் அனலைஸ்டு யூசிங் சீக்வன்ஸ் அனலைசஸ் and sequence homology with other plants. Such genome projects have so far been undertaken in Chlamydomonas, Arabidopsis thaliana, rice and maize plants. ஸோ இந்த அதாவது நிறைய பிளான்ஸில் என்ன இருக்கும் அப்படின்னா, இந்த ஜீனோம் சீக்வன்ஸ் அதாவது ஃபங்க்ஷனலாகவும் செயல்படக்கூடியதாகவும் மற்றும் என்னாகும் வெளிப்பாடு அடையாத, அதாவது நான் எக்ஸ்பிரசிவ் டிஎன்ஏ ப்ரோட்டீனாகவும் இருக்கும். ஓகேவா. ஸோ இந்த இதில் ஹோல் ஜீனோம் ஆஃப் பிளான்ட் வில் பி அனலைஸ்டு. சம் பிளான்ட்டில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஹோல் ஜீனோம் ஆஃப் த பிளான்ட்டும் அனலைஸ் பண்ணுவாங்க. எதை யூஸ் பண்ணி அப்படின்னா, சீக்வன்ஸ் அனலைசஸ் அண்ட் சீக்வன்ஸ் ஹோமாலஜி வித் அதர் பிளான்ட்ஸ். மற்ற தாவரங்களோட உள்ள இருக்கக்கூடிய சீக்வன்ஸ் அனலைசஸை ஒப்பீடு பண்ணி கம்பேர் பண்ணி என்ன பண்ணுவாங்க, ஒரு பிளான்ட்டோட ஜீனோமை அனலைஸ் பண்ணுவாங்க. சச் ஜீனோம் ப்ராஜெக்ட்ஸ் இது வரைக்கும் என்னென்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, கிளாமிடோமோனஸ் ஆல்காவில் இருக்கக்கூடிய கிளாமிடோமோனஸில் அந்த மாதிரி பண்ணியிருக்காங்க. தென் அரப்டியாப்சிஸ் தாலியானா, இது என்ன சொல்லியிருக்கோம், அரப்டியாப்சிஸ் தாலியானா அப்படின்றது ஒரு வீட், அதில் பண்ணியிருக்காங்க. ரைஸ் அண்ட் மேஸ் பிளான்ஸில் பண்ணியிருக்காங்க. ஓகேவா. ஸோ ஜீனோம் அப்படின்றது இங்கேயும் கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஜீனோம் கண்டென்ட் ஆஃப் அன் ஆர்கானிசம் இஸ் எக்ஸ்பிரஸ்ட் இன் டேர்ம்ஸ் ஆஃப் நம்பர் ஆஃப் பேஸ் பேர்ஸ் ஆர் இன் டேர்ம்ஸ் ஆஃப் த கண்டென்ட் ஆஃப் டிஎன்ஏ எக்ஸ்பிரஸ்ட் இன் சி வேல்யூ. அதாவது ஒரு உயிரினத்தில் இருக்கக்கூடிய ஜீனோம் அப்படின்றது என்னென்னா, அதில் இருக்கக்கூடிய பேஸ் பேர்னா என்ன, கார இணைகள் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த எண்ணிக்கையை பொறுத்து இருக்கும். இல்லை அப்படின்னா சி மதிப்பில் குறிப்பிடக்கூடிய டிஎன்ஏவோட அளவில் இருக்கும். ஸோ கண்டென்ட் ஆஃப் டிஎன்ஏ எக்ஸ்பிரஸ்ட் இன் சி வேல்யூ.
ஓகேவா. ஜீனோம் சீக்வன்சஸ் அப்படின்றது லொக்கேஷன் ஆஃப் ஜீன்ஸ் அந்த என்டையர் டிப்ளாய்டு குரோமோசோம் ஆஃப் அன் ஆர்கானிசம். இதெல்லாமே வந்து 2 மார்க் 1 மார்க் தான் இதில் வந்து நிறைய கேட்பாங்க. இங்கே டூயினோவில் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க பாருங்கள், பார்கோட் அப்படின்னு. இப்போ நம்மளே வந்து ஒரு டிபார்ட்மெண்ட் ஸ்டோருக்கோ இல்லை ஒரு புக்கு ஆர்டர் நம்மளோட புக்கு பின்னாடியே பார்த்தோங்க அப்படின்னா பார்கோடிங் இருக்கும். அந்த பார்கோட் வந்து என்ன பண்ணுவோம், அந்த புக்கை பற்றினா இல்லை அந்த ப்ராடக்ட்டை பற்றின ஃபுல் டீட்டெயில்ஸ் அதில் இருக்கும் இல்லையா. இப்போ சூப்பர் மார்க்கெட்டுக்கு போய் ஒரு பொருள் எடுக்கிறோம் அப்படின்னா ப்ரைஸ் வந்து அந்த பார்கோடு பார்த்தாங்கன்னாவே அதோட எல்லா டீட்டெயில்ஸும் அவங்களுக்கு தெரியும். அந்த மாதிரி பார்கோட் இன் ஜெனட்டிக் அப்படின்னா என்னென்னா, இட் ரெஃபர்ஸ் டு ஐடென்டிஃபை ஆஃப் தி டாக்ஸான் பேஸ்ட் ஆன் இட்ஸ் ஜெனட்டிக் மேக்கப். அதோட டாக்ஸான் அப்படின்னா என்ன, அந்த படிநிலைகள் இருக்கு இல்லையா. படிநிலையில் என்ன +1 படிச்சிருக்கோம் இல்லையா, அந்த ஸ்பீசிஸ் என்ன, ஜீனஸ் என்ன, அது எந்த ஃபேமிலி, என்ன கிளாஸு, அது அதோட ஃபுல் டீட்டெயில்ஸுமே வந்து ஜெனட்டிக் மேக்கப் அதை ஜெனட்டிக் ஓரியன்டாக இருக்கும். ஓகேவா. இன் ப்ராக்டிஸ் இட் இஸ் அன் ஆப்டிக்கல் மெஷின் ரீடபிள் ரீப்ரசன்டேஷன் ஆஃப் டேட்டா விச் டிஸ்கிரைப்ஸ் அபவுட் தி கேரக்டர்ஸ் ஆஃப் எனி பிளான்ட் ஆர் எனி ஆப்ஜெக்ட்ஸ். அது என்ன பிளான்ட்டாக இருந்தாலோ எது ஆப்ஜெக்டாக இருந்தாலோ அதை பற்றின ஃபுல் டீட்டெயில்ஸையும் ரெப்ரசன்ட் பண்ணுற மாதிரி இருக்கக்கூடியதுக்கு பேர் தான் வந்து என்னது, பார்கோட். ஓகேவா. Next, evolutionary pattern assisted using DNA. Have you understood or not? புரியுதா இல்லையா? ஸோ எவல்யூஷன் அப்படின்னாவே என்னது, ஒரு தாவரத்தினுடைய பரிணாமம். அதே மாதிரி ஒரு விலங்கு இருக்குது இல்லை ஏதாவது ஒன்று இருக்குன்னா அந்த ஜீனோம் அப்படின்னாலும் அந்த டிஎன்ஏவனுடைய பரிணாமத்தை பற்றி அறிந்து கொள்கிறது தான் எவல்யூஷனரி பேட்டர்ன் அசஸ்டு யூஸிங் DNA. Recent year, the evolutionary relationship between different plant taxa is assessed using DNA content. இப்போ அதாவது ஒரு தாவரத்தில் இருக்கக்கூடிய டிஎன்ஏ கண்டென்ட் அதோட பயோஅசேவை யூஸ் பண்ணி என்ன பண்ணலாம், அந்த தாவரத்தினுடைய பரிணாம வளர்ச்சியை நம்ம தெரிஞ்சுக்கொள்ளலாம். ஸோ அதில் இருக்கக்கூடிய சிமிலாரிட்டிஸ் அண்ட் டிஃப்ரென்சஸ் இந்த டிஎன்ஏ சீக்வன்ஸ், அந்த டிஎன்ஏ தொடர் சீக்வன்ஸ் அப்படின்றது என்ன, அந்த கோடிங்ஸை வச்சு என்ன பண்ணலாம், we have to identify that similarities and dissimilarities among the plants. Based on such analysis, the taxon, their relationship are indicated in cladogram. Cladogram அப்படின்றது என்னது, எங்கே படிச்சிருக்கோம், 11th படித்தோமா ஜுவாலஜியில், cladogram படித்தோமா, என்னது அது, அதாவது அந்த எவல்யூஷனரி ட்ரெண்ட் அந்த பரிணாமத்தை வந்து ஒரு என்னது டயக்ராமேட்டிக் பிக்சர் ரீப்ரசன்டேஷனாக போடுறது தான் வந்து கிளாடோகிராம் அப்படின்னு சொன்னோம் இல்லையா. ஸோ அதே மாதிரி இந்த எவல்யூஷனரி பேட்டர்ன் அசஸ்டு யூஸிங் டிஎன்ஏ சீக்வன்ஸை வச்சு என்ன பண்ணலாம், பிளான்ஸோட ரிலேஷன்ஷிப்பை வந்து இண்டிகேட் பண்ணலாம். இதன் மூலமாக கிளாடோகிராம் மூலமாக. சச் கிளாடோகிராம் வில் ஷோ த ஜெனட்டிக் டிஸ்டன்ஸ் பிட்வீன் 2 டாக்ஸா. அது என்ன, அது அந்த கிளாடோகிராம் மூலமாக என்ன தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா ஜெனட்டிக் டிஸ்டன்ஸ், அதாவது மரபியல் ரீதியாக எந்த அளவுக்கு முன்னேறி இருக்குது அப்படின்றது, அதாவது அந்த 2 டாக்ஸானுக்கு நடுவில் இருக்கக்கூடிய சிற்றினங்களில் என்ன அளவுக்கு டிஎன்ஏ சீக்வன்ஸ் வேறுபட்டிருக்கு, மரபியல் வேறுபாடு இருக்குது அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கலாம். இட் இஸ் ஆல்சோ ஷோடு ஆன்டிக்விட்டி அண்ட் மாடர்னிட்டி ஆஃப் எனி டாக்ஸான் வித் ரெஸ்பெக்ட் டு ஒன் அனதர். ஓகேவா. தென் நெக்ஸ்ட் வந்து ஜீனோம் எடிட்டிங் அண்ட் CRISPR-Cas9. ஜீனோம் எடிட்டிங் அப்படின்றது, ஜீனோம் எடிட்டிங் அப்படின்னாவே என்னது, டூயிங் சம் மாடிஃபிகேஷன். அதில் வந்து ஜீனோம் எடிட்டிங் அப்படின்றது we have to do some modifications of their ஜீனோம். அதில் வந்து மோஸ்ட் பாப்புலர் மெத்தட் வந்து CRISPR-Cas9 அப்படின்ற ஒரு மெத்தட். ஓகேவா. ஸோ ஜீனோம் எடிட்டிங் அப்படின்றது பாரு, உங்களுக்கு 2 மார்க் கொஸ்டின்ஸை கேட்பாங்க. அது genome editing or gene editing is a group of technology that has the ability to change an organism's DNA. ஒரு ஆர்கானிசம்ஸோட டிஎன்ஏவை வந்து சேஞ்ச் பண்ணக்கூடிய எபிலிட்டிக்கு பேர் தான் வந்து என்னது, ஜீனோம் எடிட்டிங். These technologies allow genetic material to be added. ஸோ எடிட்டிங் அப்படின்னாவே சம்திங் ஆட் ஆர் ரிமூவ் ஆர் ஆல்டர் எ பர்டிகுலர் லொக்கேஷன்ஸ் இந்த ஜீனோம், அதுதான் இல்லையா. ஸோ இந்த டெக்னாலஜியை பயன்படுத்தி ஒரு சில டிஎன்ஏ சீக்வன்ஸ் அப்படின்னாக்குள்ளார அந்த பேஸ் பேர் நைட்ரோஜினஸ் பேஸ் ஆர் பாஸ்பேட், அந்த தொகுதி நைட்ரோஜினஸ் பேஸ் இருக்கு இல்லையா, பேஸ் பேர் இருக்கு இல்லையா, அந்த அடினைன் குவானைன் அந்த சீக்வன்ஸை வந்து மேபி ஆல்டர் பண்ணுவாங்க அல்லது ரிமூவ் பண்ணுவாங்க ஆர் ஆல்டர்ட் அட் எ பர்டிகுலர் லொக்கேஷன்ஸ் இந்த ஜீனோமில் இருக்கக்கூடிய ஒரு ஜீன்களினுடைய லொக்கேஷன்ஸை மாற்றி அமைப்பாங்க. ஓகேவா. ஸோ இதுக்கு பயன்படக்கூடியது தான் வந்து ஜீனோம் எடிட்டிங். செவரல் அப்ரோச்சஸ் டு ஜீனோம் எடிட்டிங் ஹவ் பீன் டெவலப்டு. ஸோ நிறைய மெத்தட்ஸ் இருக்குது. ஸோ அந்த மெத்தடில் வந்து ரீசெண்டாக கண்டுபிடிச்சது தான் வந்து CRISPR-Cas9 மெத்தட். ஸோ அந்த CRISPR-Cas அப்படின்றதோட ஷார்ட் ஃபார்ம் என்ன அப்படின்னா
clustered regular interspaced short palindromic repeats. Clustered regular interspaced short palindromic repeats. அது அப்படின்னா என்ன? கிளஸ்டர் அப்படின்னா என்ன? இட்ஸ் a somewhat மாஸ் லைக் ஸ்ட்ரக்சர். ரெகுலர்லி இன்டர்ஸ்பேஸ்ட் அப்படின்னா அதாவது என்ன, ஒழுங்கான இடைவெளிகளை கொண்ட ஷார்ட் பாலிண்ட்ரோமிக் ரிப்பீட்ஸ் அப்படின்றது. ஷார்ட் அப்படின்னா என்னது? குட்டையான ஒத்த மாதிரிகள். பாலிண்ட்ரோமி அப்படின்னா என்ன? ஒரே மாதிரியாக இருக்கக்கூடியது இல்லையா? ஸோ அதோட ஷார்ட் ஃபார்ம் தான் வந்து என்னது? கிறிஸ்பர். அண்டு கிறிஸ்பர் அசோசியேட்டட் ப்ரோட்டீன் 9, அதில் இருக்கக்கூடிய ப்ரோட்டீன் 9 தான் வந்து கேஸ் 9 அப்படின்றத சொல்கிறாங்க. ஓகேவா? ஸோ இந்த மெத்தடை யூஸ் பண்ணி we are doing some altering in the genome. So the CRISPR-Cas9 system has generated a lot of excitement in the scientific community. அது எதனால் வந்து ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டாக அதை அதிகளவு யூஸ் பண்ணாங்க அப்படின்னா, பிகாஸ் இட் இஸ் ஃபாஸ்டர், சீப்பர், மோர் அக்யூரேட் அண்ட் மோர் எஃபிஷியன்ட் தென் அதர் எக்ஸிஸ்டிங் ஜீனோம் எடிட்டிங் மெத்தட். இது வந்து என்னது? ரொம்ப ஃபாஸ்ட்டாகவும் இருக்கும், காஸ்ட்டும் சீப்பாக இருக்கும், தென் மோர் அக்யூரேட். இப்போ அதோட அக்யூரன்சி அப்படின்னா என்னது? அதில் செய்யக்கூடிய எடிட்டிங் வந்து இட் வில் பி வெரி பர்ஃபெக்ட், எஃபிஷியண்ட்டாக இருக்கிறனால இட் வில் பி மோர் யூஸிங் genome editing method than the other methods. Okay. ஸோ இதில் வந்து முதல்ல பண்ணது வந்து ரைஸ் இருக்கு இல்லையா? ரைஸ் வாஸ் அமாங் த ஃபஸ்ட் பிளான்ட் டு பி used to demonstrate the feasibility of CRISPR mediated target mutations and gene replacement. இதில் வந்து ரைஸ் பிளான்ட்டில் வந்து முதல்ல வந்து என்ன பண்ணாங்க? அதனுடைய ஜீனோமை மாற்றி அமைச்சாங்க இந்த கிறிஸ்பர் என்னது கேஸ் 9 அப்படின்ற அந்த மெத்தடின் மூலமாக. அதுக்கு வந்து எதை எடுத்துக்கிட்டாங்க அப்படின்னா, ஹைப்ரிட் ரைஸ் பிளான்ஸ் தட் கேன் க்ளோன் தயர் சீடு. ஸோ அதை முதல்ல பண்ணது யாருன்னா, இம்தியாஸ் காண்ட் அண்ட் வெங்கடேசன் சுந்தரேசன் அண்ட் கொலீக்ஸ். அதாவது இம்தியாஸ் காண்ட், வெங்கடேசன் சுந்தரேசன் அவர்களுடைய கோஎட்டால் அப்படின்னா என்ன சொல்லுவோம், அவங்களோட குரூப் ஆஃப் சயின்டிஸ்ட் என்ன பண்ணாங்க? தே ஹாவ் மெயின்டைன் த ரிப்போர்ட்டட் த நியூ ஸ்டடி. எதை பற்றி ஸ்டடி பண்ணாங்க அப்படின்னா, ரீஎன்ஜினியர் அப்படின்னா என்ன? மறுமாற்றம் செய்தாங்க. எதை மறுமாற்றம் செய்தாங்க அப்படின்னா, செக்ஷுவல் டு அண்ட் ஏசெக்ஷுவல் மோட் ஆஃப் நியூட்ரிஷன். அதாவது இந்த ரைஸ் பிளான்ட்டில் வந்து செக்ஷுவல் மோடில் இருந்து ஏசெக்ஷுவல் மோட், அதாவது அரிசியை வந்து எப்படி செக்ஷுவல் மெத்தட்லேருந்து ஏசெக்ஷுவல் மெத்தடுக்கு மறுமாற்றம் செய்யலாம் அப்படின்றத வந்து தெளிவாக வந்து அதோட ஜீனோமை மாற்றி அமைத்து ஜீனோம் எடிட்டிங்கை கிறிஸ்பர் கேஸ் மெத்தடில் முதல்ல செஞ்சாங்க. யார் செஞ்சது? இம்தியாஸ் காண்ட் அண்ட் வெங்கடேசன் சுதர்சன் அப்படின்றாங்க. ஸோ இந்த மாதிரி ஏதாவது ஒரு பிளான்ட்டில் இருக்கக்கூடிய ஜீனோமை வந்து எடிட் பண்ணுற மெத்தடுக்கு தான் பேர் ஜீனோம் எடிட்டிங். ஓகே.